திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள் அதுல என்ன பேசுறாங்க, மகளிருக்கு உதவித்தொகையா வந்து நம்மளுடைய தமிழக அரசு வந்து மாசம் மாசம் பணம் கொடுக்குறாங்க இல்லையா. சோ அந்த பணத்தை வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பிச்சை போடுற மாதிரி போடுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அவங்க வந்து பிச்சை போட்டவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. பிச்சை வாங்கணும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு அது வந்து வேற மாதிரி ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் வந்து குஷ்பு அவர்களுக்கு வந்து நிறைய வார்த்தைகள் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. நிறைய இடத்துல அவங்க பேசியிருக்காங்க. ஒரு தமிழரும் இல்லை, ஆனாலும் நல்ல தமிழ் பேசுறாங்க. அந்த விஷயத்துல நான் வந்து அவங்க பாராட்டுவேன். நிறைய நல்ல தமிழ் பேசுறாங்க. நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாமலே பேசுறாங்க. அதுவும் வந்து எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி நிறைய இடத்துல சிக்கிறாங்க. அங்க பேசி இவங்க பிச்சை வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உள்ளத்தமும் அந்த வார்த்தையில இருக்கு அப்படிங்கிறது திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களுக்கு தெரியலையோ என்னவோ அவங்க பேசிட்டாங்க. வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, காமராஜர் அவர்கள் 67 இறந்து போயிட்டார் அப்படின்னாங்க. 67 இறந்து போனாரா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா காமராஜர் 75 காமராஜர் இறந்து போனது. இவங்க என்ன 67 எனக்கு டவுட் வந்து 67 ஒரு வயசு சொல்றாங்களோ, அவர் இறக்கும்போது வயசு 67 ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். இல்லங்க, அவர் 1903 பிறந்திருக்காரு, 1975 தான் இறந்திருக்காரு. இறக்கும்போது அவர் வயசு 72. நம்மளுடைய படிக்காத மாதிரி காமராஜர் அவர்கள் தான் சொல்றேன் அப்படின்னு நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் திருப்பியும். சோ இந்த விஷயம் எத்தனை நோட் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து 75 தான் இறந்து போனாரு, 67 அவங்க தவறுதலா சொல்லிட்டாங்க. அவரோட ஆயுசுல ஒரு 7 வருஷத்தை முடிஞ்சிட்டாங்க. அதுக்கு தமிழ்நாட்டுல அவ்வளவு பெரிய ஆளுமைகள்லாம் எதுவும் இல்ல. அதனாலதான் நீங்களாம் பேசுறதை நாங்க கேட்க வேண்டியதா இருக்கு குஷ்பு மேடம்.